கிரீட்டிங்ஸ் everyone. நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 18வது மக்களவை தேர்தலை பற்றி சில குறிப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 18வது இது வரைக்கும் 17 லோக்சபா தேர்தல்கள் நடந்திருக்கு. ஸோ இப்போ நடக்கவிருக்கிறது என்னன்னா 18வது மக்களவை தேர்தலாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ மொத்தம் எத்தனை தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் 543 தொகுதிகளுக்கு இந்த தேர்தல் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஓகேங்களா? இந்த 543 பார்த்தோம்னா நமக்கு 84 தொகுதிகள் வந்து எஸ்சி தனி தொகுதிகளாகவும் 47 வந்து எஸ்டிக்கும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக ஒரு 131 தனி தொகுதிகள் ரிசர்வ்டு கான்ஸ்டிடியூவன்சிஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு 39 தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்க போகுது. ஸோ தமிழகத்தில் 7 ரிசர்வ்டு கான்ஸ்டிடியூன்சிஸ் இருக்கு. ஓகேங்களா? எஸ்சிஸ்க்குன்னு அந்த ரிசர்வ்டு கான்ஸ்டிடியூன்சிஸ் தனி தொகுதிகள் அப்படிங்கிறத ஒதுக்கி இருக்காங்க. ஸோ அதோட சேர்த்து சில டேட்டாஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த மக்களவை தேர்தலோட சேர்த்து ஒரு 4 மாநிலங்களுக்கு வந்து சட்டமன்ற தேர்தலும் நடக்குது. சரிங்களா? ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷனும் நடக்குது. ஓகேவா? ஸோ என்னென்ன மாநிலங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆந்திரம், அருணாச்சல பிரதேசம், ஒடிசா அண்ட் சிக்கிம். ஓகேங்களா? ஸோ ஆந்திர பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், ஒடிசா அண்ட் சிக்கிம். ஓகேவா? இவங்களுக்கு தான் இந்த மக்களவையோடு சேர்த்து அவங்களுக்கு என்ன நடக்க போகுது, சட்டமன்ற தேர்தல்களும் நடக்க போகுது. சரிங்களா? ஸோ எவ்வளவு கோடி வாக்காளர்கள் இருக்காங்க, 96.8 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 1.8 crore வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸாகவும் இருக்காங்க. 85 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு வந்து 85 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கும் அதே மாதிரி டிசேபிள்டு பீப்புள்ஸ், அதுவும் குறிப்பாக 40% இருக்கணும் அந்த டிசபிலிட்டி அப்படிங்கிறது. ஸோ அவங்களுக்கெல்லாம் வீட்டில இருந்தே வாக்களிக்கக்கூடிய முறை அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு ஃபார்ம் 12D அப்படிங்கிறத நம்ம சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த தேர்தல் சார்ந்த விஷயங்கள். 7 கட்டங்களாக இந்த ஒரு மக்களவை தேர்தல் அப்படிங்கிறது நடக்க இருக்கு. சரிங்களா? ஸோ 7 கட்டங்கள் மொத்தம் 44 நாட்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த அருணாச்சல பிரதேஷ் மற்றும் சிக்கிம், நம்ம சொன்னோம் இல்லையா, ஆந்திரா, அருணாச்சல் பிரதேஷ், ஒடிசா அண்ட் சிக்கிம். ஓகேவா? ஸோ இந்த 4 மாநிலங்களுக்கு மக்களவை தேர்தலோட சேர்த்து சட்டமன்ற தேர்தலும் நடக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் சிக்கிம் இவங்க 2 பேருக்கும் பார்த்தோம்னா அவங்களோட அந்த சட்டமன்றத்தோட காலம், பதவி காலம் அப்படிங்கிறது ஜூன் 2ஆம் தேதியே முடியறனால அந்த 2 மக்கள் சட்டமன்ற தேர்தல் அந்த ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன்ஸ்க்கு மட்டுமே நமக்கு ஜூன் 2ஆம் தேதியே வந்து அந்த வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது இருக்க போகுது. ஸோ மற்றதெல்லாம் பார்த்தோம்னா ஜூன் 4 வந்து அந்த வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆந்திர பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், ஒடிசா அண்ட் சிக்கிம். ஓகேவா? ஸோ நமக்கு தொடர்ச்சியாக மக்களவை தேர்தலோட இந்த 4 மாநிலங்களோட தேர்தலும் நடந்துகிட்டே வருது. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான டேட்டாஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது பார்த்தோம்னா பாரிஸ் ஒலிம்பிக். ஸோ இந்த பாரிஸ் ஒலிம்பிக்கு இன்னும் ஒரு 100 நாள் தான் இருக்குது. ஸோ அதை ஒட்டி என்ன ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கிரீஸ் அப்படிங்கிற நாட்டில் ஒலிம்பியா அப்படிங்கிற பகுதி இருக்குது. அந்த ஒலிம்பியா அப்படிங்கிற பகுதியில் தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா நமக்கு அந்த ஒலிம்பிக் டார்ச் இருக்கு இல்லையா, அந்த டார்ச்சுக்கு எரியக்கூடிய அந்த நெருப்பை வந்து முதல்ல அந்த ஒலிம்பியா அப்படிங்கிற கிரீஸில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் அந்த நெருப்பை வர வைப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு சில சடங்குகள், சம்பிரதாயங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த விழா அப்படிங்கிறது சமீபத்தில் நடைபெற்றிருக்கு. அந்த ஒரு பின்னணியில் தான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பாரிஸ்ல நடக்க போறது நமக்கு 33வது ஒலிம்பிக்கா இருக்கு. 1924 கடைசியா பாரிஸ்ல ஒலிம்பிக் நடந்திருக்கும். அது கழிச்சு 100 வருஷங்கள் கழிச்சு மறுபடியும் 2024 பாரிஸ்ல ஒலிம்பிக் வந்து நடக்க போகுது. சரிங்களா? ஸோ 32 விளையாட்டு போட்டிகள் வந்து இருக்க போகுது. 329 பிரிவுகள்ல 32 விளையாட்டு போட்டிகள் இருக்க போகுது. சரிங்களா? 32, 329 ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 32 விளையாட்டு போட்டிகள் 329 பிரிவுகள்ல நடத்த போறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? ஸோ அந்த சம்பிரதாயம் அப்படிங்கிற சொல்லி அது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பாரிஸ் ஒலிம்பிக் டார்ச்ல அந்த நெருப்பு எரியறதை எப்படி எரிய வைப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிரேக்க கடவுளான அந்த பண்டைய காலத்து கிரேக்க கடவுளான அப்போலோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடவுள் வந்து சூரிய கடவுளா வந்து இருக்காரு. ஓகேங்களா? ஸோ ஒரு பாரபோலிக் மிரர்ல வந்து அந்த எரியக்கூடிய பொருட்களை வந்து வச்சிருவாங்க. சூரியன் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ற மாதிரியான விஷயங்கள் அந்த சடங்குகள்லாம் நடந்ததுக்கு அப்புறமா டைரக்டா சன் லைட் வந்து அந்த பாரபோலிக் மிரர்ஸ்ல பட்டு ஒரு பாயிண்ட்ல கரெக்டா ஃபோக்கஸ் ஆகும். கரெக்டா அந்த ஃபோக்கஸ் ஆகக்கூடிய இடத்துல நம்ம எரியக்கூடிய பொருட்களை வச்சிருக்கனால அந்த ஹீட்ல அது கொஞ்ச நேரத்தில் பேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அந்த பேர்ன் ஆகக்கூடிய அந்த விஷயத்தை வச்சு தான் அந்த ஒலிம்பிக் டார்ச்சை வந்து லைட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா அது ஒவ்வொரு ஊருக்கா போயிட்டு கடைசியாக எந்த ஒலிம்பிக் ஓப்பனிங் செரிமோனி அப்போ பாரிஸ்க்கு வந்து கொண்டு வந்துருவாங்க.
ஓகேவா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த ஒரு ஆர்டிக்கல்ல கொடுத்துருப்பாங்க நமக்கு. என்னமா எப்படி அந்த கிரேக்க கடவுள் அப்போலோ அந்த எப்படி அந்த ஒலிம்பிக் டார்ச் ஏற்றி வைக்கிறாங்க, எந்தெந்த நகரங்களுக்கெல்லாம் போயிட்டு வருது, கடைசியாக எப்போ பாரிஸ்க்கு வருது, அந்த மாதிரியான விஷயங்களை இதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ இதுதான் இந்த ஒரு ஆர்டிக்கலில் நம்ம பார்த்த விஷயமா இருக்கு. மேத்யூ லெகானியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நபர் தான் நம்ம டிசிபியில் கூட பார்த்துருப்போம். மேத்யூ லெகானியர் அப்படிங்கிற அந்த நபர் தான் வந்து இந்த வருஷம் பாரிஸில் நடக்கக்கூடிய ஒலிம்பிக்கு அந்த டார்ச்சை வடிவமைச்ச நபராக வந்து இருக்கார். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் இந்த ஒலிம்பிக் சார்ந்து இருக்கக்கூடிய முக்கியமான டேட்டாஸாக இருக்கு. ஓகேவா. ஸோ இன்னைக்கு டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஆர்டிகல்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.